ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எங்கள் வீட்டு கணேஷருக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி தான் நெய்வேத்தியம். ஸோ அதுக்கு நான் இப்போ 200 கிராம் ரவை எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். கவரில் ரோஸ்டடுன்னு தான் போட்டிருக்கோம். பட் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து மறுபடியும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வெறும் பேனில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தாராளமாக போடுங்க. இப்போ நான் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரோஸ்ட் ஆகிடாமல் உங்களுக்கு அந்த அரோமா வரும் ரவாவோடது. ஸோ அது வர நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவா நல்ல அரோமா வந்ததுக்கப்புறம் நம்ம கேஷ்யூ நட் இதிலே போய் நம்ம ரோஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ இந்த ரவாவோடய சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கேஷ்யூ நட்ஸும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 200 கிராம் அப்படின்னா 2 கப்ஸ் ஆஃப் ரவா எடுத்திருக்கேன். ஸோ 6 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1:3 ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3லேருந்து ஒரு 3:30 வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா லூஸி கன்சிஸ்டன்சிக்கு. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேணாம். ஒரு 3:30 மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. 3.5 கிளாஸ் வர 1:3.5 கிளாஸ். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் லைட்டாக பொடிச்சு போட்டுக்கலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் பார்த்தீங்கன்னா 1:2. 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 கப் சேர்த்துருக்கோம். ஸோ 4 கப் சுகர் சேர்க்க போகிறோம். சேர்த்துடலாம். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவாவை அதில் கொட்டிடலாம். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. கிளறிக்கோங்க. ஸ்லோவாக கிளறிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொதி வரும்போது வெளியே கொட்டிடாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ளேமை மீடியமாக வைக்க சொல்கிறது. நல்லா ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைட்டாக ஒரு பிஞ்ச் கலர் சேர்த்துடலாம். நான் ஆரஞ்ச் ரெட் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ஆரஞ்ச் கலர் கொடுக்கலாம். கேசரியோட என்ன சொல்கிறது, சிக்னேச்சர் கலர். ஸோ அந்த கலருக்காக நான் ஆரஞ்ச் ரெட்டு சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்சு தான் போட்ட உடனே உங்களுக்கு கலர் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கொஞ்சம் குக்காக விடணும். தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம நெய் இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேம் கம்மியாக வச்சாலும் பக்கத்தில் நின்று நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரானாலும் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட் பொறுத்து. பாருங்கள், நம்ம சிம்மில் வச்சு தண்ணி நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம கிளறிட்டே இருக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வரை கிளறிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப அடி பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெய் சேர்த்துடலாம். தண்ணி எல்லாமே வத்திருச்சு. ஸோ நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு 50 கிராம் நெய் சேர்க்கணும். 100 கிராம் ரவாக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 2 கப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 200 கிராம்ஸ் சொன்னேன். ஸோ அதுக்கு 100 கிராம் நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், நெய் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த ஒரு மினுங்கிற கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிளறிட்டே இருங்க, குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 or 2 மினிட் நம்ம கேஸில் இருந்து இறக்கிடலாம். பாருங்கள், அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம போய் இப்போ விநாயகருக்கு சர்வ் பண்ணிடலாம்.